தெருவில் நாயே இருக்கக்கூடாது. 5 சட்டம் இருக்குது. 5 சட்டத்துலேயும் தெருவில் நாய்கள் இருக்கக்கூடாதுங்குது. முதல் சட்டம் வந்து மிருகவதை சட்டமே சொல்லுது. ஏன்னா அதிலே ப்ரொவிஷன் இருக்குது, தெருநாய்களை அப்புறப்படுத்தி அழிக்கலாம் என்று மிருகவதை சட்டத்தில். அதுக்கடுத்து வந்து பிஎன்எஸ், இப்போ பாரதிய நியாய சங்கீதா, ஐபிசி முன்னாடி, அதில் வந்து 270, 271, 272, 291 எல்லாமே சொல்லுது தெருவில் நாய்கள் இருப்பது ஒரு உபாதை. இட் இஸ் அ நியூசன்ஸ். அதாவது அந்த சட்டம் எது வரைக்கும் போகுதுன்னா, தெருவில் தண்ணி மக்களுக்காக தாகத்துக்கு தண்ணி வைக்கணும்ல, அதுவே வந்து பப்ளிக் நியூசன்ஸ், அதுவே இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷனே காமிக்குது. ஸோ பிஎன்எஸ் அடி வாங்கிச்சா. உடல் ஊனமுற்றோர் சட்டம், உடல் ஊனமுற்றோர் சட்டத்தில் செக்ஷன் 13 and 25 கிளியராக சொல்லுது. அவங்களுக்கு வந்து இல்லை, சாரி 13 செக்ஷன் ஒரு 4-5 செக்ஷன் இருக்குது. ஓகே, அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, உடல் ஊனமுற்ற நீங்களும் நாயை நம்மளுக்கு தரச்சுன்னா ஓடிடலாம், இல்லை கல்லை விட்டு அடிக்கலாம், கம்பு எடுத்துக்கலாம். ஒரு ஆர்டிஸ்டிக் கிட், ஆட்டிசம் உள்ள ஒரு கிட்டு, இல்லை ஒரு கால் ஊனமுற்றவர், இவங்களால ஓடமா முடியுமா? அந்த நாய் வந்து கொன்னே போடும், ஒரு 10 நாய் சேர்ந்துச்சுன்னா. ஓகே. ஸோ அதுவும் சொல்லுது இந்த மாதிரி நாய்கள் இருக்கணும். அடுத்தது வந்து கண்டேஜியஸ் கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் அண்ட் கண்டேஜியஸ் டிசீஸ்ன்னு அது ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கில் அது ஒரு சட்டம் இருக்குது. அதில் என்ன சொல்லுது, நாய்கள் வந்து ரேபிஸ் நோயோட இல்லை இந்த விதமான தொற்று நோயோட நாய் வெளியே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ்லேயோ ஒரு ஓப்பன் ஏரியாவில் இருக்கக்கூடாதுங்குது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சா. நீங்கள் வந்து முனிசிபாலிட்டி ஆக்ட் எடுங்க. நம்ம தமிழ்நாடு வந்து முதல்ல வந்து எல்லா வெள்ளக்காரன் எழுதிட்டு போனது 17லேருந்து 18 சம்திங் இருந்துச்சு. இப்போ இருக்க மிருகவதை இந்த முனிசிபாலிட்டி ஆக்டில் 1998 யூஎல்பி ஆக்ட் அப்படிமோ, அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட், அதில் செக்ஷன் 107 2 ஆஃப் செக்ஷன் 107ல் தெருவில் நாய்கள் பன்னிகள் இருந்தால் அவற்றை அப்படியே சரளமாக அப்புறப்படுத்தி அவர்களை டெஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்லுது. மிருகவதை சட்டத்துக்கு திரும்ப போனால், மிருகவதை சட்டத்தில் என்ன சொல்லுன்னா, இந்த மிருகநல வாரியத்தின் ஒரு பணியாக, அதாவது எந்த மாநிலத்திலையும் நாய்கள் தொல்லையோ பன்றிகள் தொல்லையோ ஏதாவது ஒரு மிருகத்தின் தொல்லை இருந்தால் அவற்றை அழிப்பதின் அவர்கள் வந்து மாநிலங்களுக்கு உதவி புரியணும்னு சொல்லுது.